வடகிழக்கு பருவமழையானது நேற்று முதல் தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் பகுதிக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்னை வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது. அதன் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே காலை முதலே கிட்டத்தட்ட அதிக கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை என்று இந்த மேகமூட்டம் காரணமாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நகரினுடைய காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதிகளிலே மழை நீரானது தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில காஞ்சிபுரத்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கூட தற்போது சாலைகளிலே மழை நீரானது வெள்ளம் போல, குளம் போல தேங்கி அந்த பகுதி முழுவதுமே சிரமம் செல்லக்கூடியவர்கள் சிரமம் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே சாலை முழுவதுமே தண்ணீர் தேங்கி நிற்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய அலுவலர்களும் மற்றும் அந்த பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் தொடர்ந்து வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் பகுதி முழுவதுமே இந்த மாலை 4 மணி வரை கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடாது, மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. சராசரியாக குறிப்பாக காஞ்சிபுரம் பகுதியில் மட்டுமே 27 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையுமே முழுமையாக நிரம்பக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 380 ஏரிகளில 15 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. 44 ஏரிகள் 75%, 118 ஏரிகள் 50%, 178 ஏரிகள் 25%, 26 தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பொதுமக்கள் சாலைகள் செல்லக்கூடியவர்கள் பெரும் அவதிப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நிற்பால் இந்த பகுதியில் முழுவதுமே அவதிப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்லவர் மேடு என்ற பகுதியில கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி அந்த பகுதியினுடைய குடியிருப்புகளில் தண்ணீர் சேர்ந்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அவதி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில மழை நீரானது சேர்ந்து வருவதால் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து அந்த பகுதி முழுவதுமே தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதி வருகிறார்கள். அவதிப்பட்டு வரக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மாநகராட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது.